சிவசம்போ சம்போ சிவசம்போ சம்போ. குறுக்கால கைய விட்டு என் கால புடிச்சிருக்கிறது ஒரிஜினல் மகாலட்சுமியா இல்ல என் மன பிராந்தியா பாப்போம். லட்சுமி 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 லட்சுமி. அம்மா ஸ்ரீதேவி இந்த வீட்லயா தாயி இருக்க? உன் வீட்ல ஸ்ரீதேவி குடி இருக்கா தாயி? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டா சாமி. அடச்சி, அந்த ஸ்ரீதேவி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி உன் வீட்ல லட்சுமி கலாசம் பொங்கி வழியுது தாயி. உன் மேல மகாலட்சுமி தேவி கருணப்பார்வை விழுந்துருச்சு தாயி. என் பேரு தாயி இல்ல சாமி, ஐஸ்வர்யா. குறுக்கால பேசாத ஐசு. மகாலட்சுமி கொட்டி கொடுக்க போறா காசு. எவ்வளவு சாமி? 100 லட்சம். ஐயோ 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி சீக்கிரமா அம்மா சீக்கிரமா. இங்க வெயிட்டிங். ஒரு 100 200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம். வந்துரு தாயி வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்பவுண்ட் சார மாதிரி தெரியல, அதையும் கொண்டு வந்துரு தாயி. அச்சை தள்ளிப்போ. மகாலட்சுமி விரசலா இற போறா. அதோ ஆத்தா வந்துட்டா. இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா. வைகுண்டத்தை ஜம்ப் பண்ணி வந்துட்டா. கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா. உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா. வந்துட்டா வந்துட்டா. எங்க காணா? என்னது சாமி? ஸ்ரீதேவி நீங்களா சாமி? ஓ சிவசம்போ, உங்க அப்பா ஆண்டவனையே சீட்டிங் பண்ணிட்டான் சாமி. உனக்கு 3 வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறதா திருப்பதிக்கு வேண்டி இருந்தான் டிஷ். ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி பையன் மண்டைய போட்டான் டிஷ். அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமியை அனுமார் வாளை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டோம் சாமி. இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி. நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் உடைய போடுவா. ஏன் ஐசு? மகாலட்சுமி தான் உனக்கு 100 லட்சம் ரூபாய் தரப்போகுது. இந்த சாமி நீ என்ன கொடுப்ப? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 101 ரூபாய் வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு கொடுத்துற மாட்டேன். பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே. உன் மீதி மண்டைய செவுத்துல வச்சு நர நர நரன் தேய் சுத்தமா போயிரும். ஐயோ பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. கட்டேங் கட்டேங் குசியார் இர பொம்பளை கட்டேங் ஹைட்டார் இர பொம்பளை கட்டேங் கேஷுவலா இர பொம்பளை கட்டேங் நைஸா இர பொம்பளை கட்டேங் கட்டேங். இங்க வாப்பா. நாகா குளிக்கிறது பாத்ரூம் போக சொல்ல பாவாடை மறந்து வச்சுட்டு போன மாதிரி கை காட்டுற. நாகா முகாடு போட்டு நிக்கிற, மூஞ்சில தாடி வந்துருதா? தாடி இல்ல, நான் அரை மண்டதான் இருக்குது. உள்ளங்கைய நக்கிட்டு புறங்கைய நக்கா முட்டா மாதிரி ஒரு தலை வழுக ஸ்லிப் ஆகி சைட்ல வந்துச்சா? வழுக்க இல்லப்பா, ஒரு பாவி பைய பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டான். நீதாப்பா முடிச்சு வைக்கணும். ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளவு? 1000 ரூபாய். கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஓ ஃப்ரீயாவே பண்ணலாமே. ஐயோ எப்படி தம்பி பண்ணுவீங்க? பிளேடே கிடையாது, 2 கையால ஒரு முடியா இங்க எடுத்துருவேன். வேணாம் தம்பி, 1000 ரூபாவே கொடுத்துறேன். காட்டு பூச்சி காட்டுறா உன் வேலைய. அம்ஜி கரையில இருக்கிற மொத்த ஆன்டிங்களுக்கும் 1 சைடு ஆம்லெட் போட்டு போயிட்டு இருக்கிறானே ராக்கெட் ராஜா. நீ சாதாரண கிங் இல்ல, சேவிங் கிங். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒருத்த வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? மேல மேல மேலடா மச்சான், சீக்கிரம் பங்கு பிரிடா. நீ முதல்ல சரியா சொரிடா. துணி போட்டு குளியாத கேக்குறியா? நல்லா சொரிற மச்சான். நீ மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ரூபாய். அத ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. குட். அத சரி சமா பிரிச்சான்னு வெச்சுக்க. உனக்கு 9,000, எனக்கு 11,000. ஓகேவா? எப்படி மச்சான் டக்கு டக்குன்னு கணக்கு பிரிக்கிற? ஆனா ஒண்ணும் மச்சான், திருப்பதியில ஃபுல் மொட்டாடின்னு கூட இவ்வளவு கல்லா கட்டாது. அரை மொட்டாச்சு எனக்கு எவ்வளோ துட்டு. மச்சான் சரிகிற? ஆமால, பாதி மட்டும் தானே நீ அடிச்ச, மிச்சத்தை நான் தானே அடிச்சேன். அதனால உனக்கு பாதி எனக்கு பாதி. மச்சான் சத்தியமா சொல்றேன், நீ பண்றதெல்லாம் ரொம்ப நியாயம்டா. தவர் அந்த 3வது வீட்டுல இருந்துச்சு ஒரு ஆன்டி, அது முத்துன ஃபிகர்னு சரியாவே சரியில்ல. பின்னாடி இவ்வளவு முடி தெரியுமா? ஓகே பிளைடு 20 மொட்டை கையெல்லாம் ரத்தம் மோந்து பாரு மச்சான். தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்ட் விஷயத்த கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நாத்தா குப்பை மேடை. என்னடா? ஒண்ணுலக்கா, நாடா ஸ்டேஷனுக்கு
ஓம் பிளேடாய நமக, ஓம் கத்திரிக்கோளாய நமக, ஓம் ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சி காம்பினேஷன் சக்சஸ் ஆய நமக. கண்ணா உன் தயவால எப்பவுமே நிக்காம சுத்துற ஏவிய முருண்ட சுவாக. ஜோதியில போட்ட பலான விட்டு படங்கள் சுவாக. ஓம் பப்ளிக் பிசிஓ சுவாக. ஹலோ காட்டுப்பூச்சிய அப்படியா? டேய் ராக்கெட், டேய் இன்ஃபார்மர் போன் பண்ணாடா. ஈசிஆர் ரூட்ல சேட்டு விட்டு கல்யாணமா. எழுந்துடா டேய், எழுந்து. குட் மார்னிங். ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங். ஐயோ அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. சனியும் பிடிச்சவங்க பாலராஜா வா வந்து எத்துங்க. பொண்ணா கேள்றா இதுவும் பண்டாரா? இதுங்க அம்மாலாம் கொலா சண்டையில கோல்டு மெடல் வாங்கணும்லங்க. வந்தாங்கன்னா நமக்கு ஆபத்து. ஆபத்தெல்லாம் எங்களுக்கு சர்பத் சாப்பிடுற மாதிரி. பேட்டத்துக்கிட்டு சச்சின் டோனி மாதிரி இன்னொரு தடவை பால் வந்துச்சு பிச்சு புடுவான் பிச்சு. 300 பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே. இவளுங்க கிட்ட மாட்டா மட்டனு சிக்கனா சிக்கனு. டேய் ராக்கெட் வந்தாச்சுடி. உன் கை ரெண்டு உடைஞ்சு போக எல்லா எடை எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போக. உன் புருஷன் அவன் தங்கச்சி கூட ஓடி போ. கையை கால் எடுத்து உன் மாமியார் கையில மீறி போய் சாவ போடி. இவள டச்சி சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? என்னத்துக்கு நீ வெக்க பண்ணோம்? அவுத்து போட்டு நிக்கிறது உன் பிள்ளைங்களா இல்ல நானா? ஏய் உன் பிள்ளைங்கள உன் புருஷன் டவுசரையும் சேர்த்து அவுத்துருவேன். என் புருஷன் டவுசரையும் அவுத்துருவியா நீ? அவுத்துட்டுமா? நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே உனக்கு தில் இருந்தா கரெக்டா பாக்கல என் புருஷன் டவுசரை. என்ன ஆம்பளை நீங்க நான் ஏண்டி பண்றேன்? டேய் அவனுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ உன்னை அவுத்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். ஜெட்டி போட்டுறியாடா கரும்பு முடிச்சவனே. ஐயோ ஆள விடுங்கடி. பாத்தியா நம்ம போற நம்ம பேசுங்களா எங்கறீங்க? போ போ போ. இன்னைக்கு பேசி பேசா வெட்டே மீன வாசற மாதிரி வருஷமா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா டேய். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அட சொன்ன கேள்வி. அட வேணாமே. வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி. அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? பூக்கையாம தண்ணி ஊத்துற? உங்கள மாதிரி இல்லடி. வெள்ள ஃபிகரா ரிச் கேளா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சான். எங்க அப்பா பேரு சொல்றா மச்சான். எங்க அப்பா பேரு போங்கடி. இதுதான் இன்ஃபார்மர் சொன்ன சேட்டு கல்யாணம். வணக்கம் தல. உங்க ஆசீர்வாதத்தினால நல்லபடியா நடக்கும். அவன் கல்யாணம் ஊர அவன் தானே நம்ம இன்ஃபார்மரு. பூனைக்குடி கிராஸ்னா கூட பரவாயில்ல. புள்ளக்குடி கிராஸ்னா விளங்கவே விளங்காது. இந்த வீடு வேணா ஒரே டாடா நீ வாசிக்காதடா. சாப்பிட்டது போல வாடா. வரேங்க வரேன். பாத்தியா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பஞ்சாப் மாப்பிள்ள லாரி டிரைவரோ. வாடா செட்டப் பாக்ஸ் வச்சா கூட இத்தனை சேனல் பார்க்க முடியாது மச்சான். வா நமஸ்காரம். கலப்பு கல்யாணம் மாதிரி இருக்கு. இதுல கலந்துகிட்டோம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கார்னர் பீஸா இருக்கிறானே. குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ஸ்மார்ட்டியா? கேள்வி உள்ள பாரு பொண்ண பாக்காத. அப்ப சேட்டு பொண்ணுங்களா பாக்க கூடாதா? சேட்டு ஆன்டிங்களா? சேட்டு கேளவீங்களா? பாக்கலாம். சீனா வீட்டு கூட போலடா. பேசுடா டாலி. செல்லம் இல்லடா. இன்னைக்கு தங்க வேட்டை தான். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட். குடு அப்புறம் பிரிச்சுக்கலாம். இந்த பங்குன்ற போங்கே வேண்டாம்.
நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல் போப்போ, வெறுங்கையோட தான் வரப்போறேன். சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சாமா காமெடி. வெளிய பேசுறீங்க, வெளிய பேசுறீங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா. எங்க போயிட்டாளுங்க இவளுங்க? தம்பி இந்த ரூம் சாவி புடிங்க. பக்கத்து ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை, வரும்போது பூட்டிட்டு வரணும். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆண்டோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. காத்துட்டு இருக்கவனா தங்கம், இப்பவே தூக்கிடுறோம் உன்னை. என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். ஐயோ சித்தப்பா, ஹார்ட் அட்டாக், யாராவது கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க சீக்கிரமா. எல்லாரும் நிறுத்துங்க நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் என்ன புகழ்றீங்க, ஆனா உண்மையிலேயே இந்த புகழ்ச்சி பாராட்டெல்லாம் என்ன சேராது. இதெல்லாம் ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் போய் சேரும். நான் இவரை காப்பாத்தினேன்னா இவர் என் சித்தப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா எந்த உறவுமே இல்லாத யாரோ ஒருத்தர் அன்னைக்கு காப்பாத்தினாரே, இஸ் a great man, இஸ் a brilliant man. அப்படிப்பட்ட அந்த மனிதரை திரும்பி என் லைஃப்ல மீட் பண்ணேன்னா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். திரும்பவும் சந்திச்சிட்டீங்க. நீங்களா? நீங்க எப்படிங்க? ஐயோ, நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஐயோ நீ பாத்துறாங்கடா பிச்சிகோ. என்ன சார் பாக்குறீங்க? போய் புடிங்க சார். சாரா நானா? ஆமா உங்களதான். போங்க. போங்க சார், போங்க போங்க. மச்சான் வந்து ஆட்டோ மடங்கடா. வெள்ள ஃபிகரா, ரிச் கேரா, பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. என்ன மச்சான் வெறுங்கட ஓடி வர, நீ எதுவும் அடிக்கலையா? சரி ஓடி போய் வண்டி புடுறா போடா. டேய் வண்டி புடுறானா என்ன புடிக்கிற? திருடனை புடிச்சிட்டேன் மேடம். பாத்து பாத்து மெதுவா வாங்க, நான் திருடனை ஓடாம புடிச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, புடிச்சுங்க புடிச்சுங்க. என்ன என்ன நல்லா அடி நல்லா அடி நல்லா அடி நல்லா அடி. இங்க பாக்குற அடிங்க சார். அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அவரை காப்பாற்றும் போது அந்த சேவையில அன்னை தெரசாவை பார்த்தேன். தெரசாவா? இன்னைக்கு இந்த திருடனை பிடிக்கும் போது அந்த வேகத்துல நேதாஜிய பார்த்தேன். நேதாஜியா? உங்களுக்குள்ள இன்னும் எத்தனை தலைவர்களை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. ஏய் ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அவன் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடான்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வேண்டிய காரியம் பண்ணிருக்கார், அவர் மாப்பிள்ளை வீடு தான். ஒரு ஹீரோ மாதிரி சேஸ் பண்ணி திருடனை புடிச்சாரு. இல்ல மாப்பிள்ளை வீடு தான், நிச்சயமா பொண்ணு வீடு. எனக்காக நீங்க யாரும் அடிச்சுக்க வேண்டாம். மாட்டின இந்த திருடன் அடிங்க. மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள டுஸ் ஆயிட்டீங்களா மிஸ்டர் மனித குல மாணிக்கம்? ஒத்துக்கிறேன், நான் ஒரு திருடன்றத ஒத்துக்கிறேன். ஆனா உன் கையாலே கொண்டு போய் என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணு. பண்ணலாமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. எப்போ ஒரு திருடன் தான் செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான். அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம். வேணும்னா
கல்யாணம் கட்டி வச்சு ஒரு 4 நாள் 4 நாளா? டேய் கல்யாணம் 3 நாள் தானடா. ஐயோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு உன்னை கண்டு உன்னை கண்டு என்னென்னமோ பேசு. யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? நீதானா? வாழ்க்கையில நான் எத்தனையோ ஷாப்ல திருடி இருக்கிறேன்டா. ஆனா முதல் முறையா என்ன மெடிக்கல் ஷாப்ல திருட வச்சுட்டேடா. என்னை கண்டு என்னங்காச்சே திரும்பி வந்துட்டானா? டேய் ஐயோ நான் குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கேன். விளையாட்டா? என்னங்க விளையாடுறீங்க? ஐஸ் பாய். வெரி நைஸ்ங்க. ஐயோ பத்து பேசாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க இங்க வாங்க. என்னங்க சேர்த்தாங்க? கதவு சந்துல பள்ளி மாதிரி 2 செட்டில் ஆயிடுச்சுங்களே. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க காட்டுங்களே. சொல்லுங்க. சொல்லுடி சொல்ல. நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படிதானா இல்ல நடுவுல இப்படி ஆயிட்டீங்களா? ஐயோ அது ஸ்டார்டிங்ல இருந்தே பை பர்த். நிஜமா இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கீங்க? விட மாட்டீங்க. நீங்க தான் ரொம்ப பிரைட் ஆச்சு. நான் என்ன வேலை பண்றேன் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? நீங்க உங்க விரல அதிகமா யூஸ் பண்றீங்க. அப்படின்னு சொல்லலாம். கீபோர்ட். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். am I right? இவன் சச்சின் தெண்டுல்கர்னு சொன்னா கூட அவன் நம்புவா போல. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குதே. ஸ்வேதா, யூ பிரைட். நீங்க ஒரு பிரைட் கேர்ள், ரிச் கேர்ள், ஒயிட் கேர்ள். சரிங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிடுறேன். இருங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லணும்? காட்டு பூச்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. யாரா உன்ன அடிச்சாங்க? என்னப்பா லவ் பண்ணா? லவ் பண்றியா? நான் லவ் பண்றேன்டா. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அடி வாங்கி கொடுக்கறதுக்கா? எனக்கு ஆட்டி குத்துறாரு. சரி விடு, புண்ணு போட்டு நோண்டாத. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். பொண்ணை நீ திருடு, பொருளை நான் திருடுறேன். சேர்ந்து திருடுவோமா? தங்கம் லைன்ல இரு. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே எனக்கு பயமா இருக்கு. என்னடா ஒரு கேவலமான திருடன் தொல்லை கைய போட்டு வரணும்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. எஸ், இவன் ஒரு திருடன் தான். ஆனா ஏன் திருடுனா தெரியுமா? தெரியும். இவனுக்கு செல்லம்மா செல்லம்மான்னு ஒரு தங்கச்சி. கடனை உடனே வாங்கி கடைசி காசு வரைக்கும் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணான். 9 மணிக்கு முகூர்த்தம். 8:30 மணிக்கு மணமகள் ரூமுக்கு போய் பார்த்தா இவன் அன்பு தங்கச்சி சத்தத்வாசம் கூட ஓடி. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளா? பேசு. இந்த சோகமான செய்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போய் பார்த்தா அவங்க அம்மா மேல்கொண்டு சொல்லுங்க. இவங்க அம்மா சொல்றா. பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. என் தாயும் ஓடி போயிட்டாளா? ஐயோ, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். இந்த எச்ச குடும்பத்துல பிறந்துட்டமேன்னு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிருக்கான். ஆனா பாய்சன் வாங்குற கூட காசு இல்ல. இந்த கல்யாண மண்டபத்துல வந்து திருடி பாய்சன் வாங்கலான்னு வந்திருக்கான். அதுக்குள்ள இந்த பாவி இந்த கையாலேயே அவனை புடிச்சிட்டேனே. போதும், ஜாக்கெட் அவுத்துறாத. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி திருட நம்ம குடும்பத்துல வேண்டாம் நினைச்சீங்கன்னா இப்பவே துரத்தி அமைச்சிடலாம். ஏய் போடா போலீஸ் ஸ்டேஷன் கிதறியே. ஆனா மறுபடியும் இந்த பையன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கீங்களேன், இந்த அசிங்கத்தோட சாவுக்கு நாமளே காரணமாயிரும். அதனாலதான் இவனை கூடயே வச்சு வளர்த்துக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? யாராவது சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? தம்பி, நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. அவ நன்றி. ஜிப்பா கொஞ்சம் லூசா தைக்காம போயிட்டேன். வாங்க அங்கிள் விளையாடலாம். பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? எச்சிப்படா. வாங்க வாங்க ஏழை குட்டிங்களா, வாங்க ஏழைங்களா. கயிறுலாம் போட்டு டைட்டா கட்டிங்க. அப்படின்னா விளையாட்டு திருடும் போலீஸ் விளையாட்டு. நாங்கெல்லாம் போலீஸ், நீங்க மட்டும் திருட.
சரி நமக்கு பழக்கப்பட்ட விளையாட்டு தானே அது. பாய்ஸ் கேம் ஸ்டார்ட். என்னடா குண்டா தக்காளி முட்டைலாம் ஒரிஜினலா வச்சிருக்கீங்க, நீங்களா பொய் போலீஸ் தானே? நாங்க போய் போலீஸ் தான், ஆனா நீ நிஜ திருடன் தானே. மச்சி இதுல ஒண்ணுடா. என்ன பொழப்படா இது? குழந்தைங்களை பார்த்தாலே அம்மனமாகி ஓட விடுற நீ இப்ப ஃபிகர் சொன்னதோ ஆய் கழி ஒரு ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டேடா. அப்படி என்னடா பார்த்தா விட்ட? வேணாம், நீ என்ன பாத்துருப்பன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் லவ் மாமே. அந்த பொண்ணு லுக் விடுறப்போ பாடியில ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே கிரிகிரின்னு வரும் பாரு. கிரிகிரின்னு வருமா? அப்ப பிபி சூரா இருக்கும். இது நானு, இது ஸ்வேதா. போடா டென்ஷன் ஃபேமிலி. நான் களவாணினா உன் பின்னாடி நிக்கிறானே அவன அம்மானியா? அவனை முதல்ல புடுறா. இத கொஞ்சம் புடிய. ஹலோ சந்தீப், நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வைங்க போன். யாரா போன்ல? ஓனர் மச்சான். இது வீட்டு ஓனரா? போன் ஓனர். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குறை சொல்றான் மச்சான்? பாரு வந்தானே அவன் தானே. அந்த டபரி இன்னும் பேசிட்டு இருக்கான். இருக்கேனா சாம்பார்? இவனுக்கு சாம்பார் எத்தனை தடவை சாம்பார் ஊத்தி சாப்பிடுறது போதும்டா. போன் பேசிக்கல. நீ பேசிட்டு இருக்கடா, பதிலுக்கு அவங்க பேசுறான்னு செக் பண்ணிடா. டபரி தலையா, ரெண்டு பேர் நடுவுல சாவடிக்கிறானுங்களே. ஊத்துறது முருங்கக்காய் சாம்பார், இதுல மூமெண்ட் வேற. ஐயோ மறுபடியும் சாம்பார். ஏங்க கொஞ்சமா ஊத்துங்க. வேணாங்க, அவங்க ஊத்துறத விட நீ அதிகமா ஊத்துறடா. வாய மூடுறா. பஸ் இக்கட பஸ் அக்கட உதர்ல ஊத்துங்க. உதர்ல சரியான சோரண கெட்ட காதலா இருக்கும் போல. சுட சுட சாம்பார் நெஞ்சு மேல ஊத்தின்னு இருக்கா. சோரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. மேடம் போதும், நெஞ்சு முடி பொசிக்கிற போது. கொஞ்சம் சோறு இருந்தா மார் மேல போடுங்க, பேசஞ்சு சாப்பிட்டுருவோம். போடா, அதுதானே பிளான் பண்ண. வர வச்சா ஊத்த வச்சா இப்ப கழுவ வச்சுட்டான். ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க, நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. போனே பேசிட்டு இருப்ப. போடா. கை தவறதுக்கு பதிலா கால் தவறு இருந்தா எப்படி? என்ன பண்ணீங்க இப்ப? புரியுங்க. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ஆமாங்க, என்னோட சாம்பார் உள்ள சட்டி நீங்க சரி பண்ணீங்களா? அந்த மாதிரி உங்க இடுப்புல மடிப்ப நான் சரி பண்ணேன். இதுதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவிக்கு உதவின்னு எங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. நீ தமிழ்நாடு, நான் ஆந்திரா. பெர்மிட் இல்லாம பார்டர் தாண்டினன்னு வெச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இந்த கையில கை என் பேச்சு கேட்க கேட்காதுங்க. மத்தப்ப நான் ரொம்ப நல்லவங்க, எந்த தப்புமே செய்ய மாட்டேன். தப்பு பண்ற ஐடியா வேற இருக்கு. என்ன தப்பு பண்ணுவ? கட்டி போடுவியா? கிஸ் பண்ணியா? இங்க தொட்டியா? இங்க தொட்டியா? எனக்கு நீங்க தனியா இருக்க பையன் என்னமா பேசுறீங்க? எனக்கு பயந்து பயந்து வருதுங்க. நான் போறேங்க. ஏய், இவ்ளோ பயப்படுற நீ என்ன எப்படி லவ் பண்ணுவ? வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதான் பயந்துட்டேங்க. இன்னொரு தொட்டேன்னு வச்சுங்களேன், பிரைட் ஆயிருவேன். அந்த பாழா போன பாத்ரூம் நடந்துச்சுன்னே தெரியல. பாவி பைய இடுப்ப கிள்ளி கிள்ளி இடுப்பொலி வர வச்சிருவான் போல. டேய், வந்த வேலையை விட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இந்த திருடுக்கலாம் கூடாது, எல்லாத்தையும் விட்டலான்னு இருக்கிறேன். அப்போ உழைச்சு வாழலான்றியா? கடைசியா ஒரு திருட்டா மச்சி, அத்தோடு செட்டில் ஆகணும்டா. அதானே பார்த்தேன். நீ திருந்துவ. அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், ஆந்திராதான், ஸ்வேதாதான், ஆவக்காதான். மிஸ்டர் பிள்ளைவால், இந்த ஏழைங்க வாழ்ற மெட்ராஸ்ல அவ்வளவு பெரிய திருட்டுக்கு எங்க போவீங்க? கடவுள் கண்ணை திறப்பாரு, கவலைப்படாத மச்சி. திறப்பாரா? ஜொலி ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குதுன்னு பாட்டு போடுவாங்களே ஒரு அக்கா, அவங்க அறிவு இருக்கா உனக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 200 கிலோ தங்கம்.
அம்மா இவ்வளவு பணம் தரீங்க? ரக்லு ரக்லு தேங்க்ஸ் மா. சாபு, நான் என் பெட்டி இங்க வச்சுட்டு டிக்கெட் வாங்க போகணும். அதுக்குள்ள இதை யாரையா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இங்க இருக்கிற அத்தனை பசங்களும் திருட்டு பசங்களா இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஒரு நிமிஷம். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. நெக்லஸ் எனக்கிட்டாத. பாக்ஸ்ல தங்கம் இருக்கு. ஹாஞ்சி 200 கிலோ. ஹாஞ்சி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கறோம். धन्यवाद சாபு. இதோ வந்துடுறேன் சாபு. ஏன் காட்டு போச்சு? சொல்லடி. இவ்வளவு நேரமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிறியே, உனக்கு பசிக்கல? அக்கறை. இந்த 500 rupees போய் டீ சாப்பிட்டு வந்துரு. அது என்னன்னு தெரியல மச்சான். கால்ல இருந்து வயிறுலாம் உப்பசமா இருக்குது, பசியே இல்ல. ஆனா நீ வளர வேண்டிய புள்ள, வெறும் வயித்துல கூடாது. நீ வேணா போய் சாப்பிட்டோம். கோபார் காட்டு பூச்சி, சுச்சாவோ கக்காவோ வந்ததுன்னு வச்சுக்க, அடக்கி வச்சிடாத. வந்துச்சு போயிட்டேன். எப்படா எங்கடா எப்படா? இப்பதான் இங்கதான் கீழே பாரு மச்சான். பிரளயமே வந்தாலும் சரி, என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடும் சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடுவேன். அதே கார்பரேஷன் யார்கிட்ட காட்டு பூச்சிக்கிட்டே வா வச்சுக்கலாமா? யாருடா இந்த பாக்ஸ்? இவன் சார். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு சார்? சார், உங்க என்ட்ரி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். திடீர்னு வந்துட்டீங்களா? ஒரு 5 minutes டைம் கொடுங்களா, அப்படி ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துரும். அப்புறம் என்ன கேள்வி ஒண்ணு கேட்டு பாருங்களா, ஒரே மாதிரி பதில் சொல்லும். சரி, இந்த பொட்டியை தர. புரியல. பொட்டியை தரடா. ஏய் பூச்சி, நீ காட்டு பூச்சி ஆக வேண்டிய கட்டம் வந்துருச்சுடா. மச்சான் யாருன்னு தெரியுதா? காக்க படத்துல வர சூர்யாவோட காஸ்டியூம் கடன் வாங்கி போட்டுன்னு வாடகைக்கு டிராவல்ஸ்ல கார் எடுத்து சைரன் வச்சுன்னு சுத்துற டூப்ளிகேட் போலீஸ். மச்சான் ஐஜி போன போடு. நாங்கெல்லாம் ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு. சி நான் பயன்ட்டியா? வாடா போடுறா. தீபாவளி முடிஞ்சு 3 மாசம் ஆகுது, இன்னும் துப்பாக்கி வச்சுன்னு சுத்துறியா? நான் பாக்குறேன். சுட போறியா? சுடு 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 சுடு. மச்சான் போட்டியை திறந்த நீச்சல் இருக்கிற 2 வெடிக்கத்துக்குள்ள திறந்துடுறா. மொத்தம் 6 குண்டு இல்ல? நான் அத சொல்லடா. போடா. சாபு சாபுன்னு ராஜஸ்தான்காரி ஆப்பு வச்சுட்டாலே மச்சான். சரியான கேன கூமுட்டான்லடா நினைச்சோம். நீ நல்லா யோசிச்சு பாரு, யாரு கூமுட்டான்னு. ஐயோ என் பொழப்பே சிரிப்பா. பாப்பா இந்த புது வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. டேய் வீடு வேற புடிச்சு போச்சாண்டா. கம்மிரு. என் தங்கம், என் ராசாத்தி. நான் உனக்கு கேக்குறேன், சொல்றியா? உங்க அப்பா யாரு? நீந்தா. கன்ஃபார்மே பண்ணிட்டாடா மச்சான். பின்னாடி கக்கூஸ் கிச்சன்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கும், போய் பாரு போ. சரிப்பா. காப்பரி சைஸ் நின்னு கமலாசன் மாதிரி நடிக்குது பாரு. ஏய் என் அப்பா அப்பாங்க எப்படா? என்ன தெரியும்? நானா வேலைக்கா புடிச்சேன். திருட போற இடத்துல தடயத்தை விட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. நீ என்னடா தடவிட்டே வந்துருக்கிற? பீடா வாயன் துப்பாக்கி எடுத்து ஏன் கால் சென்டர்ல வைக்கிறான். டெவர் மச்சான், உனக்காவது பேர் சொல்ல ஒரு புள்ள இருக்கு, ஆனா எனக்கு டீ சொல்ல விட ஒரு புள்ள இல்லடா. உனக்கு டேடியா இருக்குதாடா பிரச்சனை, ஆனா எனக்கு டேடியா ஆவறதே பிரச்சனைடா. இந்த குட்டி பிசாசு என்ன பண்ற பாரு. விடுதலை விடுதலை விடுதலை. மச்சான் சரக்கு இல்ல, சரக்கு ரெடி. கமான். பெரிய செந்துருப்பு விஜயகாந்த் கமானா போட்டா. எங்கடா போற? டேய் போச்சி, நாம எப்போ ஒண்ணா தானடா இருப்போம். ஒன்னா சேர்ந்து வாழலாம் மச்சான், ஆனா ஒன்னா சேர்ந்து உன் கூட என்னால சாவ முடியாது. என்ன விடுடா.
அந்த பொண்ணை விட்டு வந்துட்டு என்னடா பிரச்சனை? அதான்டா பிரச்சனையே. நீ எத்தனை அந்த குழந்தை விட்டு வந்துட்டியே, திடீர்னு பீடா வாயம் வந்து குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கதவை தரடா. ஐயோ வந்துட்டான்டா பீடா வாயம். அடிக்கிறது ஆலயம் மணிடா, ஆபத்து மணி. ஏய் கதவை தரடா டேய். கண்டுபிடிச்சியா? ஐயோ ஐயோ எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க காவாலி பசங்களா? வாங்கடா வெளியே. சூப்பர் போலீஸா நீங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏவிஎம் உருண்டை, கோர்ட் பீரோ, பார்க் பெஞ்ச், போஸ்ட் டப்பா, கண்டெய்னர் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடா திருட்டு பசங்களாடா நீங்க? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ நீ ரொம்ப நடிக்காத. முதல்ல இந்த ராக்கெட் ராஜா பாப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. கொஸ்டின் பாஸ். மூஞ்சி மேல இருந்து கையெடு. ஆக்சுவலி நீங்க வரதுக்கு முன்னாடி சொன்னாங்காட்டி திருடம் போலீஸ் விளையாடணுமா? நான் போலீஸ், அவங்க எல்லாம் திருடங்க. போய் ஒளிஞ்சுச்சுங்க, என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னா பாத்துக்கீங்களேன். அப்படி ஒரு திருட்டு கோட்டா இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோமா? சார் எனக்கு அங்கதான் இருப்பாங்க, டவுட்டா இருக்கு. அங்க பா சுடுங்க, வெளியே வந்துருவாங்க சார். சுடுங்க சார். இங்க இருப்பாங்க டவுட் ஆகுது சார், இங்க பார்த்து சுடுங்க சார். இல்ல துப்பாக்கியில இருந்தது மொத்தம் 6 குண்டு. அதுல நேத்து 4 குண்டை என் வேஷ்டில சுட்டீங்க, இன்னைக்கு 2 குண்டை வேஸ்டா சுட்டீங்க. இப்போ எதை வச்ச என்ன சுடுவீங்கோ? மறுபடியும் லோடு பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்ல. அப்பா அப்பா இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா. திரும்பியும் விளையாடலப்பா, நீ இறங்கி ஓடு. டேய் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். டேய் அந்த கண்டெய்னர் தர. கண்டெய்னர் தரடா. அதுக்குள்ள குழந்தை இல்ல. சார் வேணாம் சார், கடவுளே காப்பாத்துப்பா. என்னடா செல்லம்? எப்படி ராக்கெட்? என்ன சார் நீங்க லேடிஸ் குளிக்கறாங்கல்ல? வெரி குட். குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் நாளைக்கும் வருவேன். என்ன சார் பால்கார மாதிரி சொல்றீங்க? சரிங்க சார், இது மேலே கண்ணா இருக்காதீங்க சார், கொஞ்சம் டியூட்டியும் பாருங்க. என்ன ஓட்டம் ஏன் மச்சான், இந்த நாள் இதை விட மோசமாகவே முடியாது இல்லடா. ராஜா சொல்லு சேதா. நான் இப்போ எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்க? ஆபீஸ்ல. என்ன மச்சான் இந்த நாள் இதை விட மோசமாவாதுன்னு சொன்ன, ஆனா சூப்பரா டெவலப் ஆகுது. எந்த ஆபீஸ்ல ஸ்வேதா? ஓ எந்த பிரான்ச்னு கேக்குறியா? அது ஒரு பிரான்ச், காம் சொல்யூஷன்ஸ். இன்னும் 10 நிமிஷத்துல நீ மட்டும் உள்ள இருந்து வெளியில வரலன்னா நான் வெளியில இருந்து உள்ள வந்துருவேன். ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன்? ஐயோ புதிய கூட எடுத்து போறாங்க. என்ன வண்டியில கர கர சத்தம் வருது? நேத்தானே எஃப்சி பண்ணா முடிய துப்பேன். மணியா வேற துப்புமா? என்ன குடிக்கிற நீ? இல்ல உன்ன ஆட்டோல ஏத்தி எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டயா. துணி எல்லாம் காய வைக்கிறான். கிளாமர் ஆயிட்டல. எங்கே போற? ஆட்டோ ஹோட்டல் மாதிரி சொல்லிட்டு பணம் கொடுக்காம போற? எங்க தப்பிச்சு வரலான்னு பாக்குறேன். என்ன சாட்டோக்கு? என்ன பாக்குற? இந்த புடி ஆள விடு. பர்சியை குடிச்சிட்டு போற? ஸ்வேதா ஸ்வேதா.
அழகா சிரிச்சா வெயில் மலடா. Hey, who are you? Security. மேல சாயாத மேன். பேண்ட் சைஸ் என்ன பாஸ்? பேண்ட் சைஸா? ஏன் சைஸ் நீ கேக்குற மேன்? இங்க எதுக்கு ஓபன் பண்ற? எதுத்தாப்புல பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கு பாரு. டோன்ட் தேங்க்ஸ் பாஸ். எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? How could you say this about a elephant? Why are you so irresponsible? Hey, go. What nonsense? Go. Hey, boss waiting. Hey, go guys. Hey, shut up. Hey, shut up and ஓடி போ. Hey, go guys. எம்மா பெரிய சாக்கு. கோண வாய் மூடு கோக்கல. பீட்டர் டாட்டர். வட்டா. And you stupid Hey, kids. shut up. Yes, Raja. வெள்ளக்காரிய கீச்சிட்ட போல இருக்குது. Some don't. டேய் அவனா இவன்? பல கட்டல வரா. ஆட்டோமேன். சரி அந்த வண்டி சேஞ்ச் பண்ணு. என் பேண்ட் செட்டெல்லாம் உசார் பண்ணிட்டாயா? ஆப் நம்பர் 1 ஐயோ அந்த பைக் கூட என்னோடதாயா? புடியா போயா? ஆப் நம்பர் 2வா? என்னங்க நீங்க இந்த ரோட்ல வரீங்க? மெயின் ரோட்ல போயிருக்கலாமே. அது இந்த ரோடு தான் ஸ்பீட் பிரேக்கர் ஜாஸ்தியா இருக்கு. திருட்டு போய். அப்படிதாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஓ டிங் 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 டிங். சும்மா இருங்க. என்னங்க? வெயிட்டர், எஸ். ஒரு கூல் ட்ரிங்க், 2 ஸ்ட்ரா. ஐயா காசு இருக்குதுங்க. ரெண்டா கொண்டு வர சொல்லுங்க. ராஜா, ரொமான்டிக்கா இருக்கும்னு சொன்னேன். ரொமான்ஸ் நல்லா இருக்குதுங்க. அப்படியே கொண்டு வாங்க. என் பைக் ஐயோ இத நான் எங்க அம்மா கூட ஏத்தலையே. பாவி பையன் பேரை ஏத்திட்டான். சீர்லாம் எங்க பார்த்து இருக்கீங்களா? சினிமால பார்த்திருக்கேன். பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்வேதா நீ உரியல? எங்க நீங்க விட்டாதானே? ஐயோ கால்ல இருந்து ஓடினே இருக்கிறேனா ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லிங்களா? டேய் தம்பி சீக்கிரம் சொல்லுங்க. இத வந்துடுறேன். எப்படி தப்பிச்ச? வாய கட்ட கைய கட்ட கால கட்ட வந்துட்டியே. தேங்க்ஸ் ராஜா. இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன? என்ன பயம் இல்லாம விசில் அடிச்சிட்டு வர? விசில் அடிச்சா ஃபைன் என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். ஏடா விசில் அடிச்சா 200 ரூபாய். அப்போ மூஞ்சில காரி துப்புனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே. கத்தி வாங்க கூட காசு இல்லாம எவனோ சேவிங் பண்ணி போட்ட பிளேட வச்சுட்டு போற வரவெல்லாம் மிரட்டி 800 ரூபாய் வசூல் பண்ணி பீடி வாங்கி புடிக்கிற பிளகா பசங்க தான்டா நீங்க. ஏண்டா டேன்றது நான் ரவுடிங்களோட ரிங் டோனா? எல்லாரும் அதையே சொல்லி கத்துறீங்க. விட்டா இவனுக்கு காது ஜீவ அறுத்துருவானுங்க. ஸ்டெப் வச்சிட வேண்டியதான். அவனை வர சொல்லுடா. வாஸ்து பார்த்து வலது காலத்து வச்சு போறதுக்கு இது என்ன மாமியார் வீடா? எச்சக்கலக்கு முறை முடிச்ச வைக்க வீடு. இதுக்கெல்லாம் லெஃப்ட் லெக். என்ன குச்சி எல்லாம் விழுது? இப்படி கத்தி கத்தியே அவனை வர வச்சுட்டே போவான். இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. அரைச்சி பல்லுக்கு போ. ஐயோ பாவுஜி, என்ன பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டியாமே. ஆளே சுருங்கிட்ட. செத்தவ மாதிரி நடிச்சு 6 மாசம் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. வெக்கமா இல்ல? யார் போய் ஒளிஞ்சுக்கிறது? இந்த முன்னா பையன் மண்டைய போட்ட வீட்டுல இன்னத்துக்கு இம்மிடியா இன்னொரு சாவுன்னு சாவுக்கு லீவ் விட்டுருந்தேன். அவள்தான் இந்த இருந்து போன ஊருக்கு உன் புள்ளைய போட்ட உடனே முதல் லைட்டு போட்டாச்சு. இப்ப ஊருக்குள்ள உன்னையும் ஊருக்கு வெளியில உன் தம்பியும் போட்டான்னு வச்சுக்க, சும்மா சக சக சகன்னு ஊரே பிரைட் ஆயிடும். ரவுடிஸ காட்டுறியா? இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தான்டா ரவுடி. அதான் நானும் சொல்றேன், ஊருக்குள்ள ஒருத்தன் தான் ரவுடியா இருக்கணும். ஆனா அது போலீஸா இருக்கணும்.
உன் கதை முடிஞ்சுதுரே. டோபரு உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. மோன சிந்தாத்தா சிந்தா 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 தாத்தா சிந்தாத்தா சிந்தா 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 தாத்தா சிந்தாத்தா சிந்தானா என்னடா? ஐயா எனக்கு தெரியும். ஜிந்தானா பேசு, தாத்தானா லாத்தி, சதக்கானா கிளியோ கிளி. மொத்தத்துல பேச லாத்திய வச்சு கிளியோ கிளின்னு அர்த்தம். இன்ஸ்பெக்டர் போலாமா? நில்லு, எங்க போற? ஊதிய தள்ளிட்டா. ஐயோ தலை சுத்துது. என்ன நடந்துட்டீங்க? ஐயோ பாவா, உங்க ராசியால செயின காணுமே. கோபஞ்சபிய பாதோதகம் சுபம். ஐயோ, எதுக்கு அந்த கோமியத்தை குடிக்கணும் இப்படி உதவாங்க? உட்காருங்க. நான் அப்பயே சொன்னேன், எப்ப அந்த செயின் போச்சா அப்பல இருந்து இந்த மாடு கூட உங்களை மதிக்க மாட்டேங்குது. போன் இந்தாங்க, பேசு. அந்தோணி, ஆட்டம்பா மந்தோணி. அப்படிப்பட்ட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நானும் யார் கேள்வி சொன்னதே இல்லையே. என்ன வேணும் உனக்கு? சார், பெத்த ஆர்டர் சார். 100 டன் பாம்பு பவுடர்லாம் ஒண்ணும் சார். கொடுத்துடலாமே. டேய் முட்டா, ராசி போச்சுன்னு எவ்வளவு பெரிய ஆர்டர் பாரு. முதல்ல கோடவுன்ல எவ்வளவு பாம்பு இருக்குன்னு பாரு. சும்மா 5000 ஸ்கொயர் ஃபீட் லிக்கர் ஃபேக்டரி. அப்படியே அலேகா தூங்கணும்னா எவ்வளவு கிலோ பாம்பு சார் தேவைப்படும்? சாதாரண பாம்புனா 150 கிலோ. அதே பாவுஜி பாம்புனா 100 கிலோ சார். பிளஸ் 6000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ், 3 ஃப்ளோர். சுமார் உங்க கூட வச்சுங்களேன். பிளாஸ்ட் பண்ணனும்னா எவ்வளவு கிலோ சார் தேவைப்படும்? சாதாரண பாம்புனா 100 கேஜி. அதே பாவுஜி பாம்புனா வெறும் 75 கேஜி போதும் சார். என்னடா? ஐயோ, நம்ம கூட இல்ல, ஒரு துண்டு பாம்பு கூட இல்ல. சரியா பாத்தியா? உங்க மேல சத்தியமா நான் சொல்றேன், பாவுஜி கோடவுன்ல கை வைக்கிற அளவுக்கு தம் எவனுக்குடா இருக்கு? என் கூடவே விளையாடுறியா? விளையாட்டா? இந்த டிவில எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க தெரியுமா? நான் உண்மையான பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? ஓ ஐடியா வச்சு, ஓ பாம்பு வச்சு, ஓ ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண போறேன். எதை முதல்ல வெடிக்கிறது நீயே சொல்லு. உனக்கு மொத்தம் 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ லிக்கர் ஃபேக்டரி, ஆப்ஷன் பி கஞ்சா குடோன், ஆப்ஷன் சி ரைஸ் மில், ஆப்ஷன் டி உன் வீடு. தாங்கள் ஏன் செலக்ட் பண்ண காரணத்தினாலே முதல் வெடிக்கிறப்பது லிக்கர் ஃபேக்டரி. காட்டு பூச்சி லாக்கரு. டேய், வண்டி எடுங்கடா. ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணா? ஐயோ, அது வெடிச்ச பிறகுடா. முதல்ல பாம்பு ஸ்குவாடுக்கு ஃபோன் போடு. ஹலோ, பாம்பு ஸ்குவாட். போங்கடா, போங்க. பாம்புக்கு போறீங்க. போங்க. சீக்கிரம் போங்கடா. எல்லாரும் தெரிஞ்சு போங்க. போங்க. பாவுஜி, உள்ள போங்க. பாவுஜி, உள்ள போங்க. பாவா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதான் பாம்பு இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல. நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பீய வெடிச்சிட்டா. கஞ்சா குடல் காலி பாவா. ஏய், ஹோண்டா, ஏண்டா ஏன் சொல்லி பீல வச்சு என்னையே ஏமாத்துறியா? போயா டுபாக்கு தலையா. நானே என்ன நம்ப மாட்டேன். உன்னை யாரா என்ன நம்ப சொன்னது? அத்த ஆப்ஷன் சி ஓ ரைஸ் மில். ஐயோ, 10 கஷ்டம் போறலாம் போய் சேன மனசலாவாத. அதெல்லாம் எப்போ ஜனங்களை சேர்த்துட்டேன். இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். முதியோருக்கான கன்செஷன். 10 நிமிஷம் கடி நீ வந்து கேட்ட தொட்டான்னு வச்சுக்கீங்க, பிளாஸ்ட் கேன்சல், பில்டிங் சேஃப். வச்சே அம்மாரு பாவுஜி ஆட்டோக்கு சூட்ட. இப்ப போனை கட் பண்றதுக்கு முன்னாடி கத்தி சொல்லுவே அத்த சொல்லு. என்னது? வண்டி எடுங்கடா. ஐயோ, வண்டியை எடுங்கடா. சீக்கிரம் போங்க பாவா, கேட்ட தொட்டுருங்க. I am Mamuti, bomb squad. Chiranjeevi, present sir. Samita Bachchan, present sir. My assistants. ஐயோ பாவா, நீங்க போய் கை வைக்கிறதுக்கு நாங்க எது இந்த Dress போட்டு இவ்வளவு பேசவன தந்துருக்கோம். assistants. சொல்லு பாவா, என்ன பாவா இவன்? கிரிக்கெட் க்ளோஸ். ஐயோ பாவா, இன்னும் 2 minutes தான் இருக்கு. என்ன பண்ண சொல்லுங்க. எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசினா இவன் வாயில தான் வைப்பேன். பாவா, you know one thing. பாம் கிட்ட போய் மம்முட்டின்னு என் பேரை சொன்னா வெடிக்கிற குண்டு கூட வேடிக்கை பார்க்கும்.
என்ன காலி கிரவுண்டா இருக்குது. இவனுங்க ஏன் கோபமா வரானுங்க? பாவா சரியான லூசு பாவா நீங்க. இங்க பில்டிங்கே இல்ல, இங்க ஒருத்த பாம்பு வச்சிருக்கான் நம்பி எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி. சரி கையில கிளவுஸ் போட்டாச்சு, கிரவுண்டும் காலியா இருக்குது. ஒரு 20-20 மேட்ச் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் நான் செட் அடிக்கிறேன். எனக்கு இந்த ஆட்டோ பாம்பு தலைய உங்களுக்கு. பவுஜி மாமா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்ல. யார் பாபா வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குது? எங்கடா இருக்க? வீட்டுலதான் ஊஞ்சலதான் ஆடினு இருக்கிறேன். வீட்டுல வச்சேன் நான் வீட்டை அடிச்சு ஊர்ல வச்சுக்கிறேன். இதை கத்து போறீங்க? துப்புங்க போங்க. யோ லபோதும் வீட்டுக்கு வந்துடாத. வீட்டுக்கு பாம்பு வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. அட்டு வெடிக்க போறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்னடா ஆப்ஷன் ஏ? பாபா எனக்கு தெரியும். ஏன்னா பல்லான படம் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் ஓடுது. அங்க நம்மள வர சொல்லியிருக்கான். பிட்டு சூப்பரா இருக்கும். போலாம் பாபா. ஐயோ பாவா, ஏன்னா லிக்கர் ஃபேக்டரி. இப்பெல்லாம் காசு எடுத்து கூட்டிட்டு போடா. உங்களுக்கு காசு எடுத்துறாங்க பாபா, கொடுக்காதீங்க. தேடுங்கடா, எல்லா இடத்துலயும் தேடுங்க. பாம்பு கிடைச்சிருச்சு. பாம்பு கிடைச்சிருச்சா? எங்கடா எடுத்த? போல வெயிடாங்க பாபா. ஒரிஜினல் இல்லையானு இப்ப செக் பண்ணிடலாம். டம்மி பாபா. ஒரிஜினலா இருந்தா இங்க வச்சவன கியோமோன்னு கத்தும். பாருங்க, கத்தவே இல்ல. அது பாம்பே இல்ல, 2 நிமிஷம் தான் இருக்குது. டேய் பாமா பத்தி உனடா தெரியும். சொல்றா வெங்காய வெடி 3 கையிலடா. டேய் பிஜிலி வெடியோட 3 சைஸ்டா. டேய் அவ்வளவு வேணடா. 1000 ரூபாய்க்கு பட்டாசு வேணா எத்தனை ஊதத்துல தருவாங்க? சொல்றா பாபா. சுத்தமா பேசிக்கே தெரியாது பாபா. வாங்க வெளிய போய் தேடுவோம். இது என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. எலக்ட்ரானிக் கடிகாரம். அப்ப டைம் ஏன் தப்பா காட்டுது? வெரி குட் பூம்பூம். நீ இந்த தப்பான டைமை கரெக்ட் பண்ணி வை. நாங்க வெளிய போய் ஒரிஜினல் பாம்பு எடுக்கிறோம். இல்ல பாபா, இங்கதான் பாம்பு இருக்குன்னு என்னோட 7ஆம் முறையில லைட்டா பிளிங்க் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சிரஞ்சீவி. எஸ் சார். அமிதாப் பச்சன். எஸ் சார். வந்தீங்க தோண்டுங்கடா. நல்ல வேலை, வெளியே வந்த உடனே வெட்டி. என்ன கருப்பு மாதிரி எதுவும் நடந்து வருது? பாவா, அது வால்காக் இல்ல பாவா, ஒரிஜினல் பாவா. பாரு பாபா, தப்பு என் வேலை இல்ல பாபா. பேட்டரி போடல. ஆனா பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம். எலும்பா இருந்ததுனால எரியாம வந்தா. கொஞ்சம் சதையா இருந்திருந்தா இருப்பா. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. மினிஸ்டருக்கு போன போடு. நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். டேய் முதல்ல நீங்க வாடா. பாவா மினிஸ்டர் வராரா? வரும்போது மறக்காம AAA சைஸ் பேட்டரி, டியூரசெல், லாங் லாஸ்ட் ஒரு 3 வாங்கிட்டு சொல்லுங்க. இதுக்கு போடணும் பாவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, லைன்ல இருங்க. சீக்கிரமா பாவா பாவா பாவா. என்னடா அந்த சிண்டா சிட்டாக்காரல இப்ப புதுசா என்னமோ சொல்றான். ஆப்ஷன் ஈயா. ஈனா என்ன பாவா? வண்டியில ஏறிட்டே இருக்கு. வர வந்துட்டேன். நீ ஒரு எரிஞ்சு போன சைக்கிள் டயரா? அதே மாதிரி அங்க ஒரு லாரி டயர் எரிஞ்சின்னு இருக்குது. அப்படியே மிச்சமா பாவா பாவா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த வீட்டை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? அவன் போலீஸ்காரன் பாவா, அதனாலதான் நல்லவனா இருக்கான். யோ அவனா நல்லவன்? போயா பூம் பூம். பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு. அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பு சொரிய விட்டு இருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும். வெடிக்காது. பாபா வாங்க பாபா, போட்டுங்க பாபா. என்ன பாபா நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தா உம்முன்னு இருக்கீங்க. வெடிச்சது அவர் வீடு. பாவா ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? கேஷா இல்ல செக்கா? என்னடா? எங்க பேமெண்ட் பாபா பாம் ஸ்குவாட் சர்வீஸ். பாபா பாபா ஆத்திரப்படாதீங்க, அமைதியா இருக்க. சார், we are coming from Hyderabad. Bomb searching squad. ஓ, பாம் ஸ்குவாட் சீஃப் அவன் இல்லையா? வர வழியில அவங்களை அடிச்சு போட்டுட்டு எங்க வாயில சரக்கு ஊத்திட்டு யூனிஃபார்மோட வண்டி எடுத்துட்டு அப்படின்னா அவன் ஜிந்தா சிந்தாக்கார ஆளா?